ஹாய் வீவர்ஸ், ஸ்டிச் அண்ட் ஸ்டைலோட இன்னொரு தீம் ஒர்க் பிளவுஸ் தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும். இந்த பிளவுஸ் நீங்க பார்க்கும் போது யோசிக்கவே மாட்டீங்க இந்த மாதிரி கான்செப்ட்லாம் இருக்கான்ட்டு. எஸ், இப்போ நம்ம ஒரு சாரி போடுறோம். ஒரு சாரி ரொம்ப டல்லா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஜுவல்லரி வந்து நல்ல ஒரு டார்க்கா பெருசா எலகண்டா இருக்கிற மாதிரி இல்ல கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்கும். இப்போ நீட்டா மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் சில்வர் சாரி போடுவாங்க. அதுல வந்து கிரீன் எம்ப்ராய்டரி இருக்கிற மாதிரியான ஜுவல்லரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஒரு கஸ்டமரோட கோல்டன் கலர் வாங்கின சாரி, கோல்டன் கலர் சாரியும் பிளவுஸும் ஒரே மாதிரியே இருக்கும், எந்த ஒர்க்குமே இருக்காது, பிளெயினா இருக்கும். அதுக்கு அவங்க ஜுவல்லரி போடும்போது என்ன மாதிரி ஜுவல்லரி போடலாம்? கிரீன் எம்ப்ராய்டரி வச்சு போட்டா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? அந்த ஜுவல்லரியே அந்த பீட்ஸையே நான் வந்து பிளவுஸ்ல வச்சு ஒரு ஒர்க் ரெடி பண்ணிருக்கேன். வாங்க அந்த ஒர்க் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, ஸ்லீவ்ல அந்த கிரீன் எம்ப்ராய்டரி பீட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இது ஒரு நெத்தி சுட்டி மேல இருந்து கீழுக்கா தொங்குற நெத்தி சுட்டி மாதிரி இருக்கும். இல்லைன்னா இயரிங்ஸ், நம்ம நல்லா பெரிய இயரிங்ஸ் போடுவோம் இல்லையா, ஜும்காஸ்லாம், அந்த மாதிரி லுக்லயே அது இருக்கும். அதுல கொஞ்சம் கிரீன் ஸ்டோன் அண்ட் மெரூன் ஸ்டோன் அண்ட் ஒயிட் பேர்ல்ஸ், கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கிறதுக்கான முத்துக்கள் ஸ்டோன் வச்சு இந்த பெரிய பெரிய எம்ப்ராய்டரி பீட்ஸ் வச்சு ஸ்லீவ்ல இந்த மாதிரி ஒரு ஒர்க் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது கோல்டு. ஸோ சாரி கட்டா மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைப்பிங்கோ கிரீன் கொடுத்துருக்கேன். ட்ரெடிஷ்னலா முகூர்த்தத்துக்கு நைட் ஃபங்க்ஷன்ல இதை கட்டிட்டு போகலாம், ரொம்ப அழகா இருக்கும். ஃப்ரண்ட்ல பாருங்க, ஃப்ரண்ட்ல இதை போட்டுட்டு நீங்க ஒரு சிம்பிளா கோல்டு செயின் போட்டா போறோம். இந்த சாரி வியர் பண்ணி ஜுவல்லரியே தேவை கிடையாது, அந்த அளவு ஒரு நல்ல லுக் கிடைக்கும். இந்த எம்ப்ராய்டரியில டூ சைட் ஸ்லீவ்ஸ்லயும் அதே மாதிரி தான் பண்ணிருக்கேன். நான் பேக்ல வந்து ஒரே ஒரு பைப்பிங் கொடுத்து ஒரு ஸ்வீட் ஹார்ட் நெக் கொடுத்துட்டேன். அவ்வளவுதான், சிம்பிளா இருக்குங்க சாரி. நீங்க சிங்கிள் ப்ளீட் பண்ணிட்டு ஒரு சின்ன நெக் செயின் போட்டு இந்த பிளவுஸ் போட்டு போனாவே உங்களுக்கு கிராண்டா ஃபீல் ஆகும். இந்த பிளவுஸோட சாரி எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. சாரி அட்டகாசமா இருக்கு. பியூர் கோல்டு டஷர், அந்த டஷருக்கு ஏத்த மாதிரியான சாரி. வெறுமனே ஒரு த்ரெட் வீவிங் தான் அந்த சாரி ஃபுல்லாவே இருக்கு. பிளவுஸ் அப்படி பிளெயினா இருக்கு. அதுக்கு தான் இதை மேட்ச் பண்ணி நான் ஒர்க் போட்டேன். எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த மாதிரியான கான்செப்ட் உங்களுக்கு தேவைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, டீடைல்ஸ் நான் ஷேர் பண்றேன். இந்த மாதிரியான எனி கலர்ஸ் நம்ம போட்டுக்கலாம். நாட் ஓன்லி கிரீன், ப்ளூ, ரெட், பிங்க், ஒயிட், அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் போட்டு கூட உங்க சாரிக்கு ஏற்ற மாதிரி நீங்க மேட்ச் பண்ணி இந்த மாதிரி தீம் ஒர்க் நம்ம பிளான் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.